الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العليم. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானி குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரையாளர் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதா. உடைய ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்குவாவை கொண்டு வசதியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளாக சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்கள்ல கொஞ்சம் நெருக்கமாக இருந்து சொல்லப்படக்கூடிய விடயங்களை காது தாழ்த்தி கேட்போம். 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றை சரி எடுத்து நடப்பேன்ற நல்ல நியத்தோட கேட்போம். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொள்வானா. சாஞ்சி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்னால வரும் இன்ஷா அல்லாஹ். நோயாளிகள் பிரச்சனை இல்லை, மற்றவங்க எல்லாம் முன்னால வாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நோயாளிகள் வயசாளிகள் சாய்ங்க, பிரச்சனையே இல்லை. வாலிபர்கள் முன்னால வாங்க. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நாங்கள் அனைவர்களும் வாழக்கூடிய இந்த காலம், அதிலும் நாங்க வாழக்கூடிய இந்த மாசம் இருக்குதானே முஹர்ரமுடைய ஒரு மாதம். எங்களுக்குரிய ஒரு புது வருஷம் முஹர்ரமுடைய மாதம். முஹர்ரமுடைய மாதம் வந்துவிட்டால் எல்லாருக்கும் தெரியும், அத பொதுவாக ஒவ்வொரு ஊர்களையும் அது ஒவ்வொரு முறையில கண்ணியப்படுத்தி கொண்டிருப்பாங்க. சில ஏரியாக்கள்ல முஹர்ரமுடைய மாதம் வந்தா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு ஊருடைய ஒற்றுமைக்காக வேண்டி எங்களோட முன்னோர்கள் செஞ்ச அந்த கந்திரி வைபவங்கள் அதை வச்சு கண்ணியப்படுத்துவாங்க. நோக்கம் சாப்பாடு அல்ல, பொதுவா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று கூடுறதுக்காக வேண்டி எல்லாத்த உள்ளங்கள் ஒன்றுபட வேணும். அது இயக்கம் பிரச்சனைய அந்த கொள்கை பிரச்சனை ஒன்றும் இல்லாம இப்படி ஒரு முறைகள் செஞ்சு கொண்டிருப்பாங்க. சில ஏரியாக்கள்ல மதரசாக்கள்ல சில விழாக்கள் வைப்பாங்க. இன்னும் ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு முறையில இந்த முஹர்ரமுடைய மாதத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னா கண்ணியப்படுத்துவாங்க. நல்ல விஷயம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதம் எங்களுக்கு புது வருடமாக தரப்பட்டக்கூடிய காரணம் என்ன? இதுல அதாவது இதுல என்னென்ன விடயங்கள் வரலாறு ரீதியா நடந்து என்ற விடயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் படிக்கணும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதம் இது முஸ்லிம்களுடைய ஒரு புது வருடம். இது முஸ்லிம்களுடைய ஒரு புது வருடமாக மாற்றப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இது எப்பயிலிருந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அந்த ஹிஜ்ரத்துடைய அந்த பயணத்தை வச்சுதான் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல முஹர்ரமுடைய ஒரு முதலாவது மாதமாக, முஸ்லிம்களுடைய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக முஹர்ரமுடைய மாதம் கணிக்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஹிஜ்ரி கேலண்டர்னு சொல்லி ஒன்று இருக்கல்ல. இந்த ஹிஜ்ரி கேலண்டர்னு சொல்லி உருவாக்கப்பட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல. அது எப்படின்னு சொன்னா, அந்த வரலாறுடைய ஆரம்பம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்துல ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இன்னொருத்தர் ஒரு கடன் ஒன்று எடுக்கிறாரு.
பொதுவாக இஸ்லாமுடைய ஒரு வழிமுறை தான் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்துல, கடன் எடுக்கக்கூடிய நேரத்துல எழுதி கொள்றது. இது குர்ஆனுடைய ஒரு வழிகாட்டல். ஒரு மனிதர் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு கடனை கொடுத்தாரு. கடனை கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த கடனை எப்போது திரும்பி தருவேன்னு கேட்கக்கூடிய நேரத்துல அவரு புத்தகத்துல எழுதி கொடுத்தாரு, ஷாபானுடைய மாசத்துல நான் இந்த கடனை திருப்பி தருவேன். ஷாபானுடைய மாசத்துல திருப்பி தருவேன் சொன்னால் எந்த ஷாபான்? இந்த வருஷம் ஷாபானா அல்லது அடுத்த வருஷமா அல்லது 2 வருஷம் கழிச்சா 3 வருஷம் கழிச்சான்னு சொல்லி ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டு, இந்த குழப்பத்துக்கு மத்தியில தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நியூஸ் போகுது, இப்படித்தான் நாங்க 2 பேருக்கு மத்தியில கொடுக்கல் வாங்கல் செஞ்சோம், அவர் இந்த பணத்தை திருப்பி தருவாரு ஷாபானுடைய மாதத்துல. ஆனா ஷாபானுடைய மாதம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இந்த ஷாபான் சொல்றதுல ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படுத்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மத்தியில ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டு, அதுக்கு பின்னாடி தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, சில சஹாபாக்களை கூப்பிட்டு இதுக்கு ஒரு முறை ஒன்று கொண்டு வரும், ஒரு ஹிஜ்ரி ஆண்டு, ஒரு ஹிஜ்ரி கேலண்டர் உருவாக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட என்ன நடக்குதுன்னா மஷூரா செய்யப்படுது. மஷூரா செய்யப்பட்ட நேரத்துல ஒவ்வொரு சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா மஷூரா கேட்கிறாங்க, முஸ்லிம்களுடைய ஒரு புது வருடமா, முஸ்லிம்களுடைய முதலாவது மாதமா இந்த ஹிஜ்ரி கேலண்டர் நாங்க இந்த மாசத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது. அப்ப சில சஹாபாக்கள் சொன்னாங்க, மௌலிதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை வச்சு அந்த ரபியுல் அவ்வல் மாசத்தை நாங்க முதலாவது மாதமா ஆக்குவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அதை கபூல் செய்யல. சில பேர் சொன்னாங்க அதாவது அந்த ரோம் பாரசீகம் அந்த காலத்துல வாழக்கூடிய பெரும் வல்லரசு நாடுகள் அவங்க ஒரு முறையில என்ன செஞ்சாங்க, அவங்களோட கேலண்டருடைய அமைப்பை செஞ்சு கொண்டாங்க, இந்த முறையில ஆரம்பித்து கொண்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள. அதுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொன்னா, பல மஷூராக்கள் மத்தியில அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு உன்னதமான ஒரு மஷூரா சொல்றாங்க, யா அமீருல் முஃமினீன் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்களே, இந்த ஹிஜ்ரத் போனதை வச்சு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ஹிஜ்ரி கேலண்டர் ஆரம்பிப்போம்னு சொல்லி நல்ல ஒரு மஷூரான்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா முஹர்ரமுடைய மாதத்தை முதலாவது மாதமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில ஆக்கப்பட்டு இப்ப 1448வது ஆண்டுல நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப கால் வச்சிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கும் இந்த வருகைக்கு இதுவரைக்கும் 1448. இதுதான் முஹர்ரமுடைய ஆரம்பம். வரலாறு பின்னணி இதுதான். முதலாவது கண்ணியமான சகோதரர்களை பெரியார்கள், இதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். ஹிஜ்ரி ஆண்டு நாங்க இன்னைக்கு பழக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னு சொன்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிப்பதா இருந்தாலும் நாங்க அந்த அந்நிய மக்களுடைய கேலண்டருடைய இந்த தரத்தீப்புல தான் பார்க்கிறேன். ஒரு காலம் ஒன்று இருந்த, ஒரு பக்குவமான காலம் உண்டு. ஒருத்தர் என்ன செய்வான்னு சொன்னா, தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் வைக்க போக்கல, தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் வைக்க போக்கல, ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி, அதாவது அந்நிய மக்களை ஃபாலோ பண்ணாம, அந்த கேலண்டர்ல கூட அந்நிய மக்களை பின்பற்றாம முஹர்ரமுடைய மாதத்துல வச்சுக் கொள்வோம், ரபியுல் அவ்வல் மாசத்துல வச்சுக்கொள்வோம் சொல்லி அரபு கணக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் முடிவு செய்வாங்க. ஆனா இன்னைக்கு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மெய்னு சொல்லி 12 மாசத்தை நாங்க பாடமாக்கி வச்சிருக்கிறோம். நாங்க முஸ்லிமாக பிறந்து முஸ்லிம் பேரை வச்சு எங்களோட பரம்பரை முஸ்லிமா இருந்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு அரபு கணக்கு தெரியும்? 12 மாசத்து அரபாட செல்லோடும் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி கேட்டு பார்த்தா விரல் வச்சு எண்ணக்கூடிய சிலர்கள் தான் கையை தூக்குவாங்க. என்னோட முஸ்லிம்கள்ட்ட ஏற்பட்டியுடைய ஆகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. பொதுவா ரமலானுடைய மாசம், முஹர்ரமுடைய மாசம், அதே மாதிரி துல்காதா துல்ஹிஜ்ஜா இப்படி மாசங்கள் வரக்கூடிய நேரத்துல தான் என்ன நடக்குது, முஸ்லிம்களுக்கு ஒரு அரபு கணக்குள் இருக்குதா, இப்படி ஒரு மாசம் ஒன்று இருக்குதான்னு சொல்லி நிறைய பேருக்கு மீட்டர் ஆகும். நாங்க அப்படி இதுக்கு பின்னால் உள்ள காலத்தை நாங்க ஆக்கிக்கொள்ளாம போன காலம் போச்சு. இதுக்கு பின்னாலேயாவது கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, உங்களோட வீட்டுல ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க போக்கல, ஒரு நல்ல காரியத்தோட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, பவனை கல்யாணம் கழிச்சிருக்கிறீங்க, இந்த நேரத்துல 2 தரப்புல இருந்தும் அரபு கணக்க முடிவு செய்யுங்க. எங்கட மவள்ட கல்யாணத்தை ரபியுல் அவ்வல் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாசத்துல வச்சா ஒரு பரக்கத்தா இருக்கும், முஹர்ரமுடைய மாசத்துல வச்சா பரக்கத்தா இருக்கும். இப்படி ஒரு நிலைமையை நாங்க இந்த சும்மா பிரசங்கத்தோட நாங்க என்ன செஞ்சிருவோம், எங்களோட நிலைமையை மாத்திக்கொள்வோம். இதுக்கு முன்னால நான் வெஸ்டர்ன் டைப்ல வாழ்ந்தேன், இப்ப வெஸ்டர்ன் தேவையில்ல, கேலண்டரை கூட
இஸ்லாமிய அடிப்படையில நாங்க ஒவ்வொருத்தரும் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். இதுதான் முஹர்ரமுடைய முதலாவது நோக்கம். வெறுமனே முஹர்ரம் செலிப்ரேட், முஹர்ரம் ஒப்பன் கொடுக்குறாங்க, சாப்பாடு போடுறது, இது நோக்கம் இல்லை. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. இது முஹர்ரம் அறிமுகப்படுத்துறதுக்காக வேண்டி, ஊருடைய ஒற்றுமைக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இந்த மாசத்துடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு சொன்னா, அன்பாத அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களோட வாழ்க்கை புதுசாகும், எங்களோட வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னால எங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதை போல இந்த முஹர்ரமுடைய மாசத்துல நாங்க என்ன செய்யப்படாது, எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளாம நாங்க இப்ப இருந்து ஆரம்பிக்கணும். எந்த நல்ல காரியத்தை நான் ஆரம்பிப்பதா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல அரபு கணக்கை வச்சு நான் முடிவு செய்யும். இதுல தான் பெரிய பரக்கத்தெல்லாம் வச்சிருக்கிறார். உலமாக்கிட்ட கேட்டு பார்த்தா தெரியும், ஒரு திருமணம் முடிச்சு கணவன் மௌத்தா போனா மனைவி என்ன செய்யணும்னா 4 மாசம் 10 நாள் என்ன செய்யணும், இத்தா இருக்கணும். அதே மாதிரி கணவனால தலாக் சொல்லப்பட்டேன்னு சொன்னா மூணு சுத்தம், அப்படிதான் 3 மாசம் அவ இத்தா இருக்கணும். அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரும் வரைக்கும் அதிகமானவர்கள் இந்த 4 மாசம் 10 நாள் 3 மாசத்தை ஃபாலோ பண்றது இங்கிலீஷ் கணக்க ஃபாலோ பண்ண இயலாது. இத கூட சரியத்துடைய சட்டம் என்னன்னு சொன்னா அரபு கணக்கு படிதான் பார்க்கணும். கணவர் ரபியுல் அவ்வல் மாசத்துல மௌத்தா போனாரா, அவர் எப்ப மௌத்தா போனாரோ அதுல இருந்து 4 மாசம் 10 நாள் அரபு கணக்கு படி நாங்க என்ன செய்யணும், எங்களோட பெண்கள் இத்தா இருக்கிறத கூட நாங்க மாத்திக்கணும். இதுக்கு பின்னால இது லட்ச பேருக்கு தெரியாது. ஏன்னா ஜனவரி பிப்ரவரி இங்கிலீஷ் கணக்குக்கு நாங்க பழவி இப்ப அரபும் எல்லாம் ஹராபா போயிருக்கு, சுருக்கமாகதான். இங்கிலீஷ் கணக்குக்கும் அரபு கணக்கும் என்ன வித்தியாசம் என்றது தனிப்பட்ட முறையில் இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் அன்னைக்கு இதன் படி இது ஒரு இல்மு நாங்க எப்படி கணக்கு பார்க்கிறது. இப்ப ஜனவரியில கணவர் மௌத்தா போனா அதுல இருந்து 4 மாசம் 10 நாள் அதுல எங்களுக்கு விளக்கம் இருக்கு. அப்ப இங்கிலீஷ் கணக்குக்கும் அரபு கணக்குக்கும் என்ன வித்தியாசம், கூடுமா குறையுமா என்ற விடயன்றதுல ஒரு பாடம் உண்டாது. அது இந்த பொதுவா பிரசங்கத்துல சொல்லி முடிக்க இயலாது. இதை இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் அன்னைக்கு படிச்சு இதுக்கு பின்னால் உள்ள காலத்துல ஒரு பெண் இத்தா இருக்கிறதா இருக்கலாம், திருமண வைபவத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், என்ன காரியத்தை ஆரம்பிக்கிறதாலும் அரபு கணக்குப்படி ஆரம்பிப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்வானாக. இரண்டாவது விடயம் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதத்துல தான் இஸ்லாத்துடைய சில முக்கியமான வரலாறுகள், ஒரு படிப்பினைக்குரிய வரலாறுகள், எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய சில வரலாறுகள் நிகழ்ந்திருக்கு. முதலாவது தான் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா படைச்சி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைச்சி 2 பேரையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பின ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். இஸ்லாத்துடைய ஆரம்பம் எங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நீங்களும் உங்களோட மனைவியும் சொர்க்கத்துல இன்பங்கள் அனுபவிங்க தெரியல, சொர்க்கத்துக்கு அனுப்பினாலே அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பினது எப்ப தெரியுமா, இந்த முஹர்ரமுடைய மாதத்துல. அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால சொர்க்கத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டது. அதுவும் பார்த்தீங்கன்னா முஹர்ரமுடைய மாதத்துல தான். இந்த 2 நிகழ்வுகளும் நடந்தது முஹர்ரமுடைய மாதத்துல. இது வரலாறுடைய ஆரம்பம். அது மட்டுமல்ல கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆன் பேசுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கவும்களுக்கு மத்தியில தாவாவுடைய பிரச்சாரத்தை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. போயிட்டு என்ன செஞ்சாங்க, கடல்ல பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கடல்ல அந்த மக்களால தள்ளப்பட்டு அவங்க என்ன செஞ்சு மீன் முழுகி, எல்லாத்துக்கும் தெரியும். குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் பேசுறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த என்ன நடந்துச்சு, மீன் முழுகி கிட்டத்தட்ட அந்த மீனுடைய வயிற்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 40 நாட்கள் இருந்தாங்க. அந்த 40 நாட்களுக்கு பின்னால லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்ற இஸ்திக்ஃபார அந்த கலிமாவை ஓதியதன் பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னா,
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தது இந்த முஹர்ரமுடைய மாதத்துல. அது மட்டுமல்ல, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க, தாவா பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமான சோதரர்களை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்கள் அல்லாஹ் தஆலா அழிச்சி போட்டு கிட்டத்தட்ட 80 பேர் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அல்லாஹ் அந்த அறிவை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கட்டளையே போட்டான், ஒரு கப்பல் அந்த கட்டுகளுக்கு. அந்த கப்பலை கட்டி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டாங்களோ ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பல்ல ஏற்றி அல்ல அந்த கப்பலை வச்சு அந்த மக்களை பாதுகாத்து அந்த ஊரே அல்லாஹ் தஆலா அழிச்சி போட்டான். குர்ஆன் தெளிவா பேசுது, தூஃபான் என்ற வெள்ளத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சி போட்டான். அந்த கப்பல் நூத்து சொல்லக்கூடிய ஒரு மலையில தரையிறங்கிச்சு முஹர்ரமுடைய மாதத்துல. அதை விட பெரிய ஆச்சரியமான சம்பவம் என்ன தெரியுமா? கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மிகவும் பிரபலியமாக அதிகமாக பேசக்கூடிய ஒரு சம்பவம் தான் மூசா நபியுடைய சம்பவம். மூசா இல்லாத பயானே இல்லைன்னு எல்லா பயான்லையும் ஒட்டோவா பேசிப்படுறார். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அவ்வளவு பிரபலியம். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் மூசா நபியுடைய வரலாறு அவங்களுக்கு தெரியும், அவ்வளவு பிரபலியமான. அந்த அளவுக்கு தீனுக்காக கஷ்டப்படுத்தப்பட்டவர்கள், கலீமுல்லா அல்லாஹ்வுடன் பேசக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள். இவர்கள் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து பாதுகாத்து, கண்ணியமான சகோதரர்களே, அதே போல ஃபிரௌன அந்த நைல் நதியில் அல்லாஹ் தஆலா ஹலாக்காக்கி அல்லாஹ் தஆலா அதாப கொண்டு அல்லாஹ் தஆலா அழிக்க நாள் தான் முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹ் மூசா நபி அல்லாஹ் பாதுகாத்தான், ஃபிரௌனை அழித்தான். இது எப்ப வரலாறு என்ன சொல்லுது? முஹர்ரமுடைய மாதத்துல தான் நடந்தது. நீண்ட சம்பவம். கண்ணியமான சோதர பெரியார்களே, இப்படி முஹர்ரமுடைய மாதத்துல இவ்வளவு பிரபலியமான சம்பவங்கள் என்ன செஞ்சுன்னு சொன்னா நடைபெற்றிருக்கின்றன. இரண்டாவது பாடமாக நாங்க படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? மூசா நபியுடைய சம்பவத்தை இந்த முஹர்ரமுடைய மாதத்துல ஃபுல்லா ஏ டு இசட் மட்டும் நாங்க என்ன செய்யணும், அதை ஃபுல்லா விளங்கவே. அதுல நிறைய ஈமானுடைய பாடம் இருக்கு. எங்களோட பிள்ளைகளுக்கும் அதை படிச்சு கொடுக்கணும். ஒரு வாப்பா உம்மா குர்ஆன் மதரசால ஹஜ்ரத் பாக்கள் படிச்சு கொடுக்கும். இல்ல உம்மா வாப்பா தெரிஞ்சிருக்கணும் சம்பவத்தை. இந்த முஹர்ரமுடைய மாதத்துல மூசா நபி அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான், அவரோட சம்பவம் என்ன, அவர் சின்னத்துல இருந்து ஃபிரௌனுடைய வீட்டுல எப்படி வளர்ந்தாங்க, அல்ல எப்படி பாதுகாத்தான், இந்த சம்பவத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றிலிருந்து ஏன் அல்லாஹ் பாதுகாத்தான், இதுல நாங்க எடுக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன, இதை ஒவ்வொருத்தரும் படிக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அதே சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உலகத்துக்கு திருப்பி அனுப்பினான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்ததன் பின்னால சொர்க்கத்துல தெரியாம செஞ்ச ஒரு தவறை நினைச்சு ரப்பனா வலன்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா இஸ்திக்ஃபார் இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். எப்படி தௌபா செஞ்சாங்க, எப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க, எப்படி அல்லாஹ்வோட நெருங்கினாங்க. இந்த பாடத்தை முஹர்ரமுடைய மாதத்துல நானும் நீங்களும் கட்டாயம் படிக்க வேண்டும். இந்த வரலாறு படிக்காம நாங்க முஹர்ரமுடைய மாதத்தை நாங்க எந்த டிசைன்ல நாங்க கண்ணியப்படுத்தினாலும் எந்த பிரயோஜனமுமே இல்லை. எல்லாம் நடக்கணும், ரெண்டு சைடும் நடக்கவே. வரலாறு கட்டாயம், வரலாறு கட்டாயம். அந்தந்த மாசத்துல நடந்த வைபவம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, கடைசியான ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். ஃபிரௌனை அவனுடைய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சி போட்டான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு வெற்றி. அந்த வெற்றி அல்லாஹ் ஏற்பட்ட முஹர்ரமுடைய மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவரோட சில சஹாபாக்களோட ஒரு பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போகக்கூடிய நேரத்துல யூதர்கள் இருக்கிறாங்களே, அவங்க தான் மூசா நபியுடைய கவும். அந்த காலத்துல பனு இஸ்ராயீல்கள். இவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, முஹர்ரமுடைய மாதத்துல 10வது நாள்
10வது நாள் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. நோம்பு பிடிச்சி சந்தோஷமா அந்த நாள்ல இருக்கிறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போய் யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, இன்னைக்கு என்ன நாளோட ஒரு விசேஷமான முறையில நீங்க கொண்டாடுறீங்க, நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க. அதுக்கு சில யூதர்கள் சொன்னாங்க, இந்த முஹர்ரமுடைய இந்த ஆஷுராவுடைய நாள், இந்த ஆஷுராவுடைய நாள்ல தான் மூசா நபியுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ் தஆலா ஃபிரௌன்ட்ட இருந்து அல்லாஹ் பாதுகாத்து வெற்றியை கொடுத்த நாள். அந்த நாள் நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா நோம்பு பிடிக்கி நாங்க என்ன செய்யறோம், நாங்க கண்ணியப்படுத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஆனா அஹக்கு, அதாவது இந்த நோம்பு பிடிக்கிறதுக்கு மிகவும் உங்களை விட மிகவும் தகுதியானவர்கள் நான் சொல்லிட்டு சொல்றாங்க, வார வருஷம் ஹயாத்தோடு இருந்தேன்னு சொன்னால் முஹர்ரமுடைய மாதம் ஆஷுரா தாஷுராவுடைய நோம்பு, அதாவது பொற 9 பொற 10 யூதர்கள் பிடிச்சிட்டாங்க பொற 10. நபி அவங்க சொன்ன அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருந்தால் நான் பொற 9 பொற 10 2 நோம்பை நான் சேர்த்து நான் பிடிப்பேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில சொன்னாங்க. அடுத்த வருஷம் போக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப நபி அவங்க எங்கள்கிட்ட என்னத்தை சொன்னாங்க, யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பலமையா அவங்களோட ஒரு வழக்கம் இப்ப கூட என்ன செய்யறாங்க, யூதர்கள் நோம்பு பிடிப்பாங்க பொற 10ல, யூதர்கள் ஒரு நோம்பு தான் பிடிப்பாங்க. நீங்க என்ன செய்யணும் முஸ்லிம்களே, முஹர்ரமுடைய மாதம் வந்தால் ஆஷுரா தாஷுராவுடைய நோம்பு எவ்வளவு கண்ணியத்துக்குரிய நோம்புன்னு சொன்னால் நபி அவங்க சொன்ன அஃதல் சியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நபி அவங்க சொன்னாங்க, ரமதான் நோம்புக்கு பின்னால சுன்னத்தான நோம்புல மிகவும் அல்லாஹ்வுக்கு சிறப்பான ஒரு நோம்பு இருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரமுடைய மாதத்துல பிடிக்கக்கூடிய இந்த ஆஷுரா தாஷுராவுடைய நோம்புன்னு சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்புலே சிறப்பான நோம்பு. அப்ப இந்த பொற 9 பொற 10 நாங்க இந்த மாசத்துல கூட பிடிக்கலாட்டி அல்லாஹ் பாதுகாக்க வேணும், அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இருப்போமான்னு சொல்லி தெரியாது. நபி அவங்க வலியுறுத்தி சொன்னாங்க, பாத ரமதான் ரமலானுக்கு பின்னால் ஒரு சிறப்பான நோம்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார். அப்ப எத்தனை பேருக்கு இந்த பொற நாங்க எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம், எத்தனை பேர் இந்த நோம்பை நாங்க பிடிக்கிறோம். அதனால இன்ஷாஅல்லாஹ் நோம்பை நாங்க பிடிக்கிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் போயிட்டோம். பொற 9 பொற 10 அது எத்தனாம் தேதி வருதுன்னு உலமாக்கிட்ட கேட்டு எங்களோட குடும்பத்தை நோம்பு பிடிக்க வைப்போம், எங்களோட பிள்ளைகளை நோம்பு பிடிக்க வைப்போம். நோம்பு பிடிச்சி இந்த நோம்பை கண்ணியப்படுத்தி எனக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ இதை நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்போம். இந்த நோம்பை கொண்டு இந்த முஹர்ரமுடைய புது வருடத்துல எங்க வாழ்க்கையை நாங்க ஒவ்வொருத்தரும் புதுசாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எங்களோட வாழ்க்கை புதுசாகவே பழைய பசை கைய, அதாவது பழைய பையில மூடி விட்டுருவோம். இவ்வளவு காலமா பாவத்தை செஞ்சு செஞ்சு ஹராத்தை செஞ்சு செஞ்சு இஸ்லாத்துக்கு மாற்றமான விடயங்களை செஞ்சு செஞ்சு இது எல்லாத்துக்கும் தௌபா செய்வோம். கடந்த காலத்தில் அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன். நாங்க செய்யக்கூடிய தௌபாவை சரியான முறையில செஞ்சோன்னு சொன்னால் எல்லா பாவத்தையும் வந்து அழுகி போட்டுருவான். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் பழைய பையில பெறட்ட மாட்டான். நீ தௌபா செஞ்சாய், தௌபா செய்யறதுக்கு முன்னாடி என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லி அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அந்த பையில அல்லாஹ் பெறட்ட மாட்டான், அந்த பையில முழுவோம். புது வருஷத்துல நாங்க எங்களோட புதிய ஒரு வாழ்க்கை, எங்களோட வாழ்க்கையை புதுசாக்குவோம். அல்லாஹ்வுடைய கட்டளையை முன்வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை முன்வச்சு எங்களோட வாழ்க்கையை புதுசாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு 3 விடயத்தை சொல்றேன். இதுதான் இந்த தலைப்பு. இவ்வளவு நேரம் சென்னது முஹர்ரமுடைய மாதம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ன, அதே மாதிரி முஹர்ரமுடைய மாதத்தில் எங்களோட வாழ்க்கையை நாங்க எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். இதை மட்டும் நீங்க கொஞ்சம் தூங்காம கண்ணை விரிச்சு கேளுங்க, அல்லாஹ் எங்க எல்லாரோட வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நோம்பு பிடிக்கிற விஷயத்தை சொன்னாங்க தானே, நோம்பு பிடிக்கிற விஷயம். இதுல யூதர்களுக்கு மாற்றம் செய்வது சொல்லி சொன்னாங்க. யூதர்கள் நோம்பு பிடிக்கிறது நல்ல விஷயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, முஸ்லிம் சமுதாயமே யூதர்கள் ஒரு நோம்பு பிடிச்சாங்க, நோம்பு பிடிச்சது நல்ல ஒரு இபாதத் தான். ஆனா நோம்பு பிடிக்கிற விஷயத்துல கூட நீங்க என்ன செய்யணும், யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேணும். அவர்கள் ஒரு நோம்பு பிடிச்சேன்னு சொல்லி நீங்க ஒரு நோம்பு பிடிச்சேன்னு சொன்னா இபாதத்துல கூட நீங்க என்ன செய்றீங்க, யூதர்களை ஃபாலோ பண்றீங்க. இது பாவம் என்ற
நபி அவங்க வலியுறுத்திட்டா சொன்னாங்க. அவங்க ஒரு நோபை பிடிப்பாங்க, நீங்க 9, 10, 2 நோபை பிடிச்சி யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல புத்திசாலிகளாகிய நாங்க எடுக்க வேண்டிய படிப்பின் என்ன தெரியுமா? இபாதத்துடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா, பாவத்துடைய விஷயத்துல மத்த துனியாவுடைய விஷயத்துல நாங்க எந்த அளவுக்கு யூதர்களுக்கு நானும் நீங்களும் மாற்றம் செய்வோம். எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் இருக்கு. எங்கட கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, கடன் எடுக்கிற விஷயத்துல, கடன் கொடுக்கிற விஷயத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய விடயத்துல எத்தனை பேர் நபியை பின்பற்றுவோம், எத்தனை பேர் யூதர்களை பின்பற்றுவோம்? வட்டியை ஹலாலாக்குறது யாருடைய பண்பு? வட்டி எடுக்கிறதும் வியாபாரத்தை போலன்னு சொன்னது குர்ஆன்ல தெளிவா பேசுறான். இது யூதர்கள் செஞ்சது. வட்டி பாவம் இல்ல, வட்டியும் வியாபாரத்தை போலதான். நாங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்துல 10 லட்சம் முதல்ல போட்டு வியாபாரம் பண்ண ப்ராஃபிட் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு நாங்க ஒரு 10 லட்சம் கடனை கொடுத்து அதுல எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். இது ரெண்டும் ஒன்று மாதிரி யூதர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணினதுதான் வட்டி. ஆனா எங்க முஸ்லிம்களும் இன்னைக்கு வட்டி என்ற பெயர்ல இல்லாம வட்டிக்கு வேற பெயர்களை வச்சு, அரபு பெயர்களை வச்சு இதை ஹலாலாக்கி கொண்டு இன்னைக்கு வட்டி எடுத்து கொடுத்து அதுக்கு சைன் பண்ணி அல்லாஹ் பாதுகாக்கணும் ரப்போட யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. குர்ஆன் தெளிவா பேசுது. அல்லாஹ் சொல்றான், யார் யார் வட்டி எடுப்பாங்களோ கொடுப்பாங்களோ சைன வைப்பாங்களோ இவர்கள் அனைவர்களும் என்னையோட யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆகுதுன்னு சொல்லி அல்லாஹ் யுத்தத்தில் கூப்பிடுறான். வட்டி அல்லாஹ் போல ஒரு நாளைக்கு அழிச்சு போடுவான். வட்டியோட யார் யார் தொடர்பாயினாங்களோ இவர்கள் குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா இருந்தா குர்ஆன் பொய்யாவும். அல்லாஹ் யுத்தத்தில் கூப்பிடுறான். அல்லாஹ்வோட ஃபைட் பண்றதுக்கு அல்ல, அல்லாஹ் விலகப்படுத்துறான். இது நுணுக்கமான கருத்து தெரியுமா? யார் யார் வட்டி எடுத்தீங்களோ உங்களோட ஊரு யுத்தகரமாக மாறும். மனைவியோட யுத்தம், பிள்ளையோட யுத்தம். மனைவியோட பேச்ச கேட்க மாட்டா, புள்ளோட பேச்ச கேட்காது. நீங்க வட்டி ஹராத் எடுத்து உங்களோட குடும்பத்தையே கொடுப்பீங்க. அவன் ஹராத்தை திண்டு ஒரு காலத்துல உங்களோட சொத்தை அவனே அழிப்பான். நடக்குதா இல்லையா? ஒரு வாப்பாக்கு 2 புள்ள 3 புள்ள இருந்தா, ஒரு 2 புள்ள இருந்தா ஒத்த என்ன செய்வான்? சொத்தை பாதுகாப்பான். இன்னொத்த என்ன செய்வான்? சொத்தை அழிப்பான். யார் ஹராத்தோட தொடர்பாகிறாங்களோ, யார் வட்டியோட தொடர்பாகிறாங்களோ அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, இவனுக்கு அல்லாஹ் ஒரு புள்ளைய கொடுப்பான். இந்த புள்ளைய கொண்டு இவன் பாப்பட சொத்து அல்லாஹ் அழிக்க வச்சு இவன் அல்லாஹ் சோதிப்பான். ஐட்டா யம்ஹாத்துல்லாஹ் ரிபா வயுதி சதகாத், வட்டியை நான் அழிப்பேங்கிறான் அல்லாஹ். அதனால யூதர்கள் வேற பெயர்ல அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. நாங்களும் மாட்டிக் கொண்டிருக்கிறோம். மதுபானத்தை வேற பெயர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நபி அவங்க அதையும் சொல்லிட்டாங்க. கடைசி காலம் ஒன்று வரும். அந்த காலத்துல ஏதோ உம்மத்து மதுபானத்தை எப்படி குடிப்பாங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறு பெயர்களை கொண்டு வேறு பெயர்களை எடுத்து அதை ஹலாலாக்குவாங்க. நபியுடைய காலத்தில் ஐஸ் போதல் ஒன்று இருந்துச்சா, தூள் ஒன்று இருந்துச்சா? நான் வெளிப்படையா பேசுறேன். கஞ்சான் ஒன்று இருந்துச்சா? இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு பெரிய பெரிய மஸ்ஜிதோடு இருக்கிறார்கள், சரி பெரிய தீண்டாரிகள் கூட மாவாவையும் பாக்கு தூளையும் மூக்கு தூளையும் வாயில வச்சு போட்டுக்கொண்டு செல்லுறாங்க. நாங்க அதுல சாராயத்தை குடிக்கிறது இல்ல, ஐஸையும் பாதிக்கல, நாங்க ஒரு தூளை தான் வச்சேன்றான். ரசூலர் அதி என்ன செய்து நபி சொன்னாங்களே, ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்திலே போதை வஸ்துக்களை பாதிப்பார்கள், அதற்கு வேறு பெயர்களை கொண்டு. இன்றைக்கு அதுதான் நடந்தது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, போதை இல்லாமலா போதும், போதை இல்லாத ஒரு வாலிப சமுதாயத்தை உருவாக்கும் சொல்லி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஏரியாவுல ஒவ்வொரு முஸ்லிம் கிராமத்துல திட்டம் போடுறாங்க. ஆனா ஒன்றும் சக்சஸ் ஆகும் இல்லை. நான் அந்த கவுன்சிலிங்குடைய கையில் இருக்கிறான்னு சொல்றேன். சக்சஸ் ஆகாததுக்கு அடிப்படை 2 காரணம். ஒரு ஊர்ல நிறைய பேருக்கு ஆசை, ஏண்ட புள்ளைய போதை இல்லாத ஒரு சமுதாயமா போதை இல்லாதவன உருவாக்கும். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துல
சிகரெட் குடிக்கிறார்கள், சிகரெட்டை விற்கிறார்கள், தூள வாயில வைக்கிறார்கள், மாவா வாயில வைக்கிறார்கள். நிர்வாகத்துக்குள்ள இருக்கும் வரையில போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை ஊரிலிருந்து உருவாக்க முடியாது. நிறைய கிராமங்கள் இதை சொல்லிட்டு வந்தேன். கூட்டி கழிச்சு பார்த்தா இதுதான் நடக்குது. அதுதான் நிர்வாகம் தெரியும் போது எல்லாத்தையும் பாருங்க. சிகரெட் குடிக்கிறவனை தூக்கி, சிகரெட்டை விற்கிறவனை தூக்கி போர்டுக்கு எடுத்தீங்க, அதுல முசீபத் வந்து போதும். போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது. இரண்டாவது, வாப்பமார்கள் என்ன செய்யணும்? தொடர்ச்சியா 10 வருஷம் 15 வருஷம் சிகரெட் பழக்கத்தை நிறைய பேர் உடல்ல அவங்க சிகரெட்டை குடிச்சிருக்கிறாங்க. இத முசீபத் ஏடம் அவன் பெரிய பெரிய ஐட்டத்துல கையெழுத்து கூட நாசமாயிருக்கிறது. இந்த முஹர்ரமுடைய மாதத்தோட எல்லா பழக்கத்தையும் விட்டு நான் ஒரு புது மனுஷனாக மாற வேண்டும். யூதர்கள் வேற பெயர்களை கொண்டு போதை இன்டர்வியூ பண்ணிக்கிறாங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில. அதுக்கு அடிமையாகி ஆண்களும் அடிமையாகி பெண்களும் அடிமையாகி ஊரை எங்க ஏரியாக்களை சாபத்துக்குரிய ஏரியாவை மாத்திட்டாங்க. அல்லா பாதுகாக்கவே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி தான் மூணாவது விஷயம் வந்து குறிப்பா எங்க பெண்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி செல்லுங்க. இதுக்கு முன்னால இந்த கல்யாணம் என்ற பெயர்ல, திருமணம் என்ற பெயர்ல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேணும் எந்த கலாச்சாரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இன்றைய முஸ்லிம்களுக்கு அதுக்கு வேற பெயர்களை கொண்டு எத்தனையோ கலாச்சாரம். ரசூலோட கல்யாணம் எப்படி இருந்துச்சு? ரசூலோட கல்யாணத்துல ஒரே ஒரு சாப்பாடு தான். என்ன சாப்பாடு? வலிமா சாப்பாடு மட்டும் தான் கொடுத்தாங்க. அதை தவிர வேற சாப்பாடு இல்ல. பொன்னூட்டு சாப்பாடு, அடையாள சாப்பாடு, மரத்தோணி சாப்பாடு, என்ன பெயர்கள் உருவாக்கி வச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லா அநியாயத்தை செய்த பள்ளி உள்ளுக்கு வந்து ஹஜ்ரத் எங்கட மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, எங்கட மகனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, துவா செய்யணும்னு சொன்னா முக்தி வந்து துவா செஞ்சாலும் தலைக்கு மேல துவா போவார். வாழ்க்கையை மாற்றும் வரையில இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு 10 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ இதெல்லாம் அல்லாட கோபார்வ, அல்லாட கோபத்தை சம்பாதிச்சு எத்தனையோ வீரர்கள் கல்யாணத்துல யூத கலாச்சாரம் இதெல்லாம் இஸ்லாமிய கல்யாணங்களை நுழைஞ்சி இதோட முஸ்லிம்களும் பின்பற்றி அல்ல அந்த குடும்ப வாழ்க்கையா அல்ல வெறுத்துட்டான். சந்தோஷமா வாழ விடாம இன்னைக்கு காலி கோட்படியா அல்லாஹ் தலத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கிறேன். இந்த முகரமுடைய மாதத்துல நாங்க எல்லாரும் நியத்து வைக்கணும். இதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் என கல்யாண வைபவத்தை நான் புதுசாக்குவேன். ரசூலுல்லாஹ் எப்படி கல்யாணத்தை எடுக்க சொன்னாங்களோ அத மாதிரி எடுப்பேன். ஏன திருமணத்துல ஆண் பெண் கலப்பிரிக்காது, ஏன கல்யாணத்துல மியூசிக் இருக்காது, ஏன கல்யாணத்துல இல்லாத பொருளான சாப்பாடுகள் இருக்காது. சுப்ஹானல்லாஹ். கல்யாண ஊர்ல பேரிடக்கூடிய மகரம் மையத்துள்ள ஜனாதா உள்ள மகரம் பேசுவாங்க. பொம்பளை மையத்தை பார்க்கப்படாது, ஆம்பளை மையத்தை பார்க்கப்படாது. இதே மகரத்தை இன்னைக்கு முஸ்லிம்களாகிய கல்யாணத்துல பின்பற்ற எடுத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மையத்தூக்க பாரத பேசுற கல்யாணம் செய்ய பேனையில பாரத எல்லாம் உண்டு. மச்சான் மைனி மச்சினிக்கு எல்லாம் உண்டு. தாத்துல பொண்ணை வச்சு கூட்டாளி மாமலை கொண்டு வந்து போட்டோ எடுக்கிறான். தியாக கலாச்சாரம். அதனால அல்லாஹ் பயந்து கொள்ளும். பேச்சுக்கள் காரமா இருக்கிறது செல்லக்கூடாது. அதனால நாங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத்மாக்கள் வருவாங்க, பாத்தியா ஓட்டுவாங்க, துவா ஓட்டுவாங்க தான். ஆனா நான் தெரிஞ்சு கொள்ளணும். அதே ஹஜ்ரத் துவா செய்ய கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் எங்க புள்ளைய சேர்த்து வைக்கிறாரு. இது அல்லாஹ் கிட்ட போகணுமே. அல்லாஹ் கிட்ட எங்கட மவள்ட கல்யாணம் கபூல் ஆகணும்னு சொன்னால் இந்த குப்பையை தூக்கி வெளியே போட்டணும். இஸ்லாத்துல இல்லாத கல்யாணத்துல இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் என்ன நினைக்கும் இதை தூக்கி வெளியே போட்டு இந்த முகரமுடைய மாற்றணும். என்னோட கல்யாணத்தை நாங்க புதுசாக்கி என்னோட குடும்ப வாழ்க்கையை நாங்க ஓட்டணும். இன்ஷால புதுசாக்குறதுக்கு நாங்க ஓட்டம் போயிட்டு வாழ்க்கையில் இன்ஷால இந்த மூணு விஷயத்துல வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தணும். இந்த 3 விஷயத்தை இந்த முஹர்ரமுடைய மாதத்தோட நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்பற்றுவோம்னு சொன்ன எங்க முழு வாழ்க்கையும் தீனுள்ள வாழ்க்கையா மாறும். அல்லாஹ் என்ன பரக்கத் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ அதே பரக்கத் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எங்க ஏரியாக்கல்ல இருக்கும். பல ஒன்னாக கூட ஆமனும் ஒத்த கொழுப்பத்தானா அதையும் பரக்காத்தி நிறுத்தமாய் வந்தார். அல்லாஹ் சொல்றான், ஒரு கிராமவாசி ஈமானோட தக்வாவோட உலகத்துல வாழ்ந்தால் அந்த ஊருக்கு வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாய்களை நாங்க திறந்து கொடுப்போம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அதனால எங்களை தனிப்பட்ட வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் மாற்றுவோம்.
கடைசி ஒரு விஷயம் சொல்லி குதுபானா முடிச்சு கண்ணியமான சோதர்களை தெரியாதே. ஒரு ஊருக்கு பறக்க தரணும்னு சொன்னால் இப்ப சொல்லப்பட்ட 3 விஷயங்கள் இருக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட மக்களே, நீங்க எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. தனிமையிலும் அல்லாஹ்வை பயப்படுங்க, பகிரங்கமாவும் அல்லாஹ்வை பயப்படுங்க, இருட்டிலும் அல்லாஹ்வை பயப்படுங்க, எல்லா டைம்ல அல்லாஹ்வை பயப்படுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தக்வாவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சேர்க்கிறான். வஹதஸிபு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. குர்ஆன் இது முஸ்லிம்களுக்குரியது. இந்த குர்ஆனுடைய கைஃப்ல, குர்ஆனை பின்பற்ற விஷயத்துல நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? உங்களோட உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒற்றுமையா நீங்க உலகத்துல வாழ வேண்டும். ஒரு ஊர்ல ஒற்றுமை இல்லாட்டி அந்த ஊருக்கு அல்லாட முசீபத்தை அல்லாஹ் வாஜிபாக்கிட்டான். அந்த ஊருக்கு அல்லாட ரஹ்மத் இறங்காது. கொள்கை வேற யாருக்கேன்? நீங்க தரீகாவாயிருங்க, ஜமாத் இஸ்லாம் ஆயிருங்க, தௌஹீத் ஆயிருங்க, தப்லீக் ஆயிருங்க, எந்த பிரச்சனை இல்லை. எங்கட கருத்து எங்களுக்கு அல்லாஹ் கியாமத்துடைய என்னல தக்பீர நீ நெஞ்சுக்கு மேல கட்டினியா, தொப்பி போட்டு சொல்லுவியா, இதை கேட்க மாட்டான். அல்லாஹ் பாக்குறது உள்ளத்துல இந்த அளவுக்கு முஸ்லிமை பத்தி நல்ல இடம். முஸ்லிமோட சேர்ந்து நடந்தியா, குடும்பத்தோட சேர்ந்து நடந்தியா? கண்ணியமான சோதரர், முஹர்ரமுடைய மாதம். மேலான சோதரர்கள், ஆரம்பத்தில் இந்த பயான ஆரம்பிக்க போகிற சொன்னேன். முஹர்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நிறைய ஏரியாக்களை முஹர்ரம கண்ணியப்படுத்துவாங்க. அந்த ஊருடைய ஒற்றுமைக்காக வைத்தா விருந்து கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. இந்த விஷயத்துல நாங்க என்ன செய்யணும்? எங்களோட உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும். இது நோக்கம் அதுதான். சாப்பாடு கொடுக்கிற நோக்கம் அல்ல, குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும். இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு சொந்த நானாவோட பேசுறதில்ல, சொந்த தாத்தாவோட பேசுறதில்ல. ரமலானுடைய காலம் ஒரு ஊருக்கும் இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணிருக்கிறாரு. ஏத அடுத்த வீட்டு சொந்த நானாக்கு இன்வைட் பண்ணல, அவன் அனாத மாதிரி இருக்கிறான். நீ நோபு பிடிக்க இப்படியாப்பட்ட இஃப்தார் அல்லாஹ் கபூல் செய்வானா? சுப்ஹானல்லாஹ். 10 உம்ரா 15 உம்ரான்னு சொல்லி போறாரு. சொந்த தாத்தா ஊரு கூலி வீட்டுல இருக்கிறா. ஏத சொந்த நானா அவன் வீட்டு ஊரடங்கி, அடே நீ 10 உம்ரா செஞ்சிருக்கிறாய், ஒரு வருஷம் உம்ரா கேன்சல் பண்ணி அந்த பள்ளியத்தோட நானோட தேவையை பூர்த்தியாக்கி வையே. எத்தனை பேர் செய்கிறோம்? பெருமைக்கு பாவடிக்கிறோம். நான் ஹாஜி, நான் 10 உம்ரா முடிச்சுக்கிறேன். இது இல்ல வேளாண்வர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் உள்ளங்கள் ஒன்றுபட வேண்டும், குடும்பத்தை ஒன்று சேர வேண்டும். தொழுகை எப்படி வாஜிபோ அந்த தொழுகை அல்லாஹ் கிட்ட கபூலாவதுக்கு குடும்பத்துல உறவுகள் பேணப்பட வேண்டும். உம்மா பாப்பாவுடைய விஷயத்துல இதெல்லாம் தொழில் கடங்கும். பாப்பாவோட வருஷ கணக்கில் பேசுறாங்க இல்ல, உம்மாவோட வருஷ கணக்கில் பேச்சு இல்ல. நிறைய குடும்ப வாழ்க்கையில மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டை. மாமி எல்லாம் மாமியார், மாமி எல்லாம் இன்னைக்கு ஆமியார், ஒரே சண்டை. இவன் நடுவுல இருந்து போட்டு தலையை போட்டு பிக்கிறான். உம்மோட சைடுக்கு சப்போர்ட் பண்றதா, மருமகளுக்கு சப்போர்ட், பொண்டாடிக்கு சப்போர்ட் பண்றதான்னு சொல்லி அடிச்சு கொண்டு காலிகோட்டை நிற்கிது. காலிகோட்டில் என்ன திருப்போ காலிகோட்டுக்கு போன ஒரு தீர்வு காலிகோட்டில் போய் சண்டை. இதெல்லாம் கண்ணாத நாங்க அந்த அனுபவத்தில் அந்த லைன்ல இருக்கிறாங்க செல்வோம். என்னோட சமுதாயம் இன்னைக்கு அதுல பெயில் ஆகிட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த முஹர்ரமுடைய மாதத்துல நாங்க நியத்தை வச்சுக் கொள்வோம். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமை கொள்வோம். குடும்பங்களோட யார் யாரு வருஷ கணக்கில் பேசாம இருக்கிறோமோ பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் சலாத்துக்கு முந்துவோம். பிறருடைய தேவையை நிறைவேற்ற இருப்போம். ஊருக்கு என்னென்ன தேவை இருக்கு அதை செய்வோம். இன்னொரு ஊரை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஊருக்கு நான் என்ன செஞ்சேன், என் மஹல்லாக்கு என்ன செஞ்சேன், இது ஒரு புத்தருக்கே பாரத்தை கொண்டு மாஷால் அவருமா பார்த்து தலையில போடாம ஒவ்வொருத்தரும் ஒன்றொன்ற பாரதில்லை. நாங்க இந்த ட்ரக்ஸ்ல இருந்து பொடிய மக்களை பாதுகாக்க கொள்முல ஒரு திட்டமோட கொண்டு வந்தோம். 2 திட்டங்கள். முதலாவது திட்டம் என்னன்னு சொன்னா, சின்னத்துல இருந்து வர புயல் ட்ரக்ஸுக்கு அடிமையாக அமைக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், அதுக்கு நாங்க என்ன செஞ்சோம், பஜல் கவுன்சிலிங் சொல்லக்கூடிய ஒரு பஜல் கமிட்டி வந்து ஆரம்பிச்சோம். இங்க நோக்கம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய குர்ஆன் மதரசா செய்யக்கூடிய இமாம்கள் இவங்க என்ன செய்யணும், சின்ன புள்ளைகளுக்கு பஜருடைய கொள்கையில முக்கியத்துவத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு புள்ளைகளும் என்ன செய்யணும், பஜர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிகளுக்கு வரணும். 50 புள்ளைகள் 100 புள்ளைகள் பஜர் தொழுகைக்காண்டி பள்ளிக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? 2 நிலவுகள் இருக்கு. பாப்பா வருஷ கணக்கில் பள்ளிக்கு வந்திருக்க மாட்டார். புள்ள போறத பார்த்து பாப்பாவும் சொல்லுவாரு. பாப்பா போக்க ரொம்ப சும்மா இருப்பாவா, அது பவனே என்ன செய்யறாங்க, தொழுறதுக்கு போறாங்க. நானும் சொல்வேன் சொல்லி அவன் முசல்லா போட்டு தொழுவான்.
ஊருக்கு ரஹமத் இறங்காதா இல்லையா? அடே பிள்ளையும் தொழுவுது, பாப்பாவும் தொழுவுது. இன்னைக்கு சொபோ இல்லாம தூங்கினதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சொபோ இல்லாம வாப்பன் நோனாவும் நானாவும் தூங்கினதான் பெரிய முசிபத்து. இது சின்னத்துல இருந்து பள்ளியோட தொடர்பாக்கிறதுக்கு ஒரு பிளான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த வாலிப சமுதாயத்துல ட்ரக்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அவங்க அந்த சைடுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸை நாங்க ஏற்பாடு செஞ்சோம். ஒரு காலம் வந்து பொடியமாக்கள் விளையாட்டுன்னு அவ்வளவு விருப்பம். விளையாட்டுல எப்படியாப்பட்ட விளையாட்டுன்னா பரல வீணாங்கிற விளையாட்டு இல்ல. இஷா ஜமாத் நடந்து கொண்டீங்க, மகரிபுடைய இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிற விளையாட்டு அந்த விளையாட்டு அல்ல. இமாம் ஜமாத்தை ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஈமானுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம விளையாட்டு துறையில வாலிபர்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தை சின்ன ட்ரக்கு அடிமையாக மாட்டான். இப்படி நிறைய பொடியமாக்களை ஸ்போர்ட்ஸோட தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் செய்யறவங்க எப்படியாப்பட்டவராக இருக்கணும், தீன் உள்ளவராக இருக்கணும். அவர் ஸ்போர்ட்ஸ் செஞ்சு கொண்டிருக்க போங்களா லோருக்கு அதான் சொல்லப்படும். உடனே என்ன செய்யணும்? அவர் ஸ்போர்ட்ஸை நிப்பாடி கொண்டு எல்லா பொடியமாக்களும் கூட்டிக் கொண்டு என்ன செய்யணும்? அவர் போய் பள்ளியில சொல்லுவோம். பொடியமாக்களுக்கு சொந்த மாதிரி இருக்கும், பொடியமாக்கள் ட்ரக்ஸ்ல பாதுகாத்த மாதிரி இருக்கும். அவர் உடலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கிறது. இப்படி ஒரு திட்டம் இன்ஷால் எங்களோட ஊருக்கு போனால் பொது வந்து கொண்டால் இன்ஷால்லா கால போக்குல இதுக்கு பின்னாடி எங்களுக்கு நாங்க இந்த ஊருக்கு வருவோமா இல்லையான்னு சொல்லி தெரியாது. பின்னால காலத்துல எங்களுக்கு திட்டத்தை கொண்டு வாங்க, பிளான் பண்ணுங்க. எந்த நேரம் புதிய மக்களை சொல்லி பதுவா செய்ய வேணும். ஒரு புள்ள தவறு செய்கிறது சொன்னால், ஒரு புள்ள பாவம் செய்கிறது சொன்னால் புள்ளைக்கு பதுவா செய்ய வேணும். புள்ள பாவம் செய்யறதுக்கு அடிப்படை காரணம் வாப்பா. வாப்பா 20 கோலத்தும் சிகரெட்டோட இருப்பாரு. ஆனா வாப்பா காச இஸ்மாயில மாதிரி மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியோட புள்ள வருவாங்க. புள்ளைய மதரசால போட்டிருக்கிறாரு, மதரசால குர்ஆன் மதரசால ஓதுது புள்ளைகள். ஆனா வாப்பா உம்மாவும் அல்லா பாத்துக்காங்க மகரிபுடைய நேரத்துல வாப்பா IPS சீனியர் கிராமல புள்ள மதரசால. ஆனா வாப்பா காச மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானியை போல புள்ள ஒரு நாள் உருவாவாது. வாப்பா மாற வேண்டும், உம்மா மாற வேண்டும். இப்படி மாற்றம் உண்டாவதற்காக இந்த திட்டங்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்மளுக்கு கல்லாச்சார சுபானுக்கான கண்ணியமான சோதர்களே கொஞ்ச காலம் சொல்லக்கூடிய வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கிறார். முஹர்ரமுடைய மாதத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் காலம் வச்சிருக்கிறோம். சென்ற காலம் கடந்த காலத்துக்கு நாங்கள் தௌபா செய்வோம். இப்ப எனக்கு இன்ஷா அல்லாஹ் எங்க முஹர்ரமுடைய மாதத்துல ஆசிகா தாக்குவோடைய 2 நோம்பை முடிச்சு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையை புதுசாக்குவோம், எங்களோட இபாதத்தை புதுசாக்குவோம், எங்களோட குடும்ப வாழ்க்கையை புதுசாக்குவோம், எங்களோட கொடுக்க வாங்க புதுசாக்குவோம். ஒரு சிறந்த சமுதாயத்தை ஊர்ல இருந்து உருவாக்குறதுக்கு இந்த மஸ்ஜித்ல இருந்து உலகத்துக்கும் தீனை சொல்லக்கூடிய தாய்களை துவா செய்யக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொரு வீட்டிலிருந்து உருவாக்குறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் போய் செய்வோம். அப்படி தலைகளை சுபஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை எல்லாம் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அவன் செய்யக்கூடிய பாக்கியங்களை நம்ம பார்ப்போம். யாவருடைய பாவங்களை மன்னிச்சியாவா, ஏராளம் கரைகளை மன்னிச்சியாவா, அறிந்தும் அறியாமல் தெரியாமல் பூரா பாவங்களை மன்னிச்சியாவா, எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியாங்க, எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சியாங்க. இந்த முஹர்ரமுடைய மாதத்தோடைய எங்களோட வாழ்க்கையை மாற்றியாங்க, செஞ்ச பாவத்துக்கான சௌபாவம் செய்யாங்க. இந்த ஊர் குடும்பத்தில் ஒற்றுமை கொடுத்தியாங்க, நிர்வாக குடும்பத்தில் ஒற்றுமை கொடுத்தியாங்க. ஒரு ஊர்ல எப்படி எல்லா மக்களும் உலமாக்களை கைமை நேசிக்கக்கூடியவர்களாக சொல்லியாங்க, உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஊராக ஆசிரியாங்க, குர்ஆனோட தொடர்பாக்கியாங்க, தொழுகையோட தொடர்பாக்கியாங்க. அந்த சஹாபாக்களுக்கு அந்த சஹாபி பெண்மணிகளோட வீடுகளுக்கு என்னென்ன பரக்கத்துக்களை ரஹ்மத்துக்களை இருக்கிறீங்க, அதே ரஹ்மத்தின் பரக்கத்தை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இறக்கிறீங்க. அம்மா யாரு பெருமனை துவாக்களை நீ கபூல் செஞ்சு போயாங்க, துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாங்க. என்னோட மௌத்துக்கு பின்னால என்னோட பிள்ளைகளை யாரும் யாரு யாருக்கிட்ட கையேத வச்சிடாதையாங்க. என்னோட ஒவ்வொருத்தர மௌத்தையால மனமான மௌத்தாக ஆசிரியால, சிறுக்கில்லாத மௌத்தாயால, கடல் இல்லாத மௌத்தாயால, என்னோட ஜனாசா மோசடி வழியா ஹாஸ்பிட்டல் சீரழிக்க வச்சிடாதையால கண்ணியமான மௌத்த தந்திரியாங்க. என்னோட மௌத்த அடுத்த மக்களுக்கு இதாயத்தாய் சொல்லியாங்க, என்னோட மௌத்த அடுத்த மக்களுக்கு பாரமாக கூடாதியாங்க. எங்கள் அனைவரோட துவாவையாக சமர்ப்பித்து போயாங்க. வாஹிதாவான